இன்றைக்கி செல்லி செம்மில்ல ஆல்ரெடி நான் குடல் வறுவல் போட்டிருந்தப்ப நீ க்ளீன் பண்ணி எப்படிம்மா செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு க்ளீன் பண்ணியே செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்குடல் வந்து இது மணிக்குடல்னு சொல்லுவாங்க. இது நீட்டமாக வரும். அந்த காலத்தில் எங்கள் பாட்டி காலத்துலலாம் வந்து அப்படி விளக்கு மாற்று குச்சி விட்டு திருப்பி போட்டு கழுவுவாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, நம்ம கடையிலேயே அப்படி சின்னதாக வெட்டி கொடுத்துருங்க அப்படின்னா அவங்களே 2 டைம் நம்மளுக்கு கழுவி கொடுப்பாங்க. நான் வந்து ஆட்டுக்குடலோட தோலும் நுரையீரலும் சேர்த்து 3 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். வாங்கி இது ஒரு 2-3 டைம் பச்சை தண்ணியில் நான் கழுவி ஒரு 4 டைம் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மேலே இருக்கிற தோலை வந்து சுடுதண்ணி வச்சு நம்ம எடுத்தோம்னா தனியாக வந்துடும். இந்த மாதிரி இப்போ சுடுதண்ணி வச்சு எடுத்துக்கலாம். சுடுதண்ணி வந்து நம்ம கை பெருக்கிற அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். அதுக்குள்ளே போட்டு தான் நம்ம வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா அலசி விட்டு எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நாம் இப்படி உருவி எடுத்தோம்னாவே இது வந்துடும். பாருங்க இந்த மாதிரி. ஆனால் சூடு ஆறங்காட்டி நம்ம பண்ணணும். இப்போ மற்றது எல்லாமே அதேமாரி எடுத்துக்கலாம். இந்த மேல் தொழிலாம் நல்லா உரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு 2 டைம் நான் பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துருக்கிறேன். இந்த சிறுங்குடலும் இப்போ 4-5 டைம் நான் கழுவி எடுத்தாச்சு. இப்போ 2ஐயும் சேர்த்து சுடுதண்ணியில் ஒரு டைம் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வச்ச சுடுதண்ணி வந்து இது கூட ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ எதுக்கு நம்ம மறுபடியும் சுடுதண்ணி வச்சு கழுவுறோம்னாக்கா இந்த குடலோட வாடை வந்து வராமல் இருக்கிறது தான் மறுபடியும் சுடுதண்ணி வச்சு கழுவுறோம். இந்த மாதிரி நல்லா அலசி விட்டு எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணோன்னாக்க பச்சை தண்ணியில் நம்ம கழுவிட்டு மட்டும் தாளிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. இந்த வாடை இல்லாமல் சுத்தமாக வரணும்னா இன்னொரு வாட்டி நம்ம சுடுதண்ணி வச்சு கழுவிக்கணும். அடுத்து இந்த நுரையீரலுமே சுடுதண்ணியில் போட்டு நான் 4-5 டைம் பச்சை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து நுரையீரல் போடாமல் செஞ்சுருப்பாங்க. நான் வந்து நுரையீரலும் அது கூட போட்டு தான் நம்ம குழம்பு வச்சு காட்ட போகிறேன். இப்போ கழுவி வச்ச நுரையீரல் இது கூட சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊட்டணும்னு வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு டைம் கழுவிட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டோம்னா அந்த குடலோட வாடை அந்த மாதிரிலாம் வராது. அதுக்கு தான் நம்ம மஞ்சத்தூள் போட்டு மெயினாக கழுவுறது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம். புளிஞ்சி நம்ம எவ்வளோ புளிஞ்சு எடுத்தாலும் இதில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நேரடியாக